யாழின் குரல் குடும்பத்தினருக்கு வணக்கம். இந்த உலகத்தில் முன்னேற்றம்னா என்னன்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, பெரிய வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும், பெரிய பதவியில் இருக்கணும், புகழோடு இருக்கணும், இதுதான் முன்னேற்றம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இதுதான் முன்னேற்றமா? இல்லை. முன்னேற்றம் இது எல்லாத்த விடையும் பெரிய விஷயம். பணம் முக்கியம்தான். ஆனால் பணம் இருந்தும் மனசு அமைதியாக இல்லைன்னா அது முன்னேற்றமா? கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன் நல்ல தூக்கம் தூங்க முடியலை, குடும்பத்தோட பேச முடியலை, மனசு நிம்மதியாக இல்லை அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறலை. முன்னேற்றம் அப்படின்னா மனசு நிம்மதி, திருப்தி, மகிழ்ச்சி, இது எல்லாமே சேர்ந்தது தான். நம்ம வாழ்க்கையில் உண்மையான முன்னேற்றம் எப்போ தெரியுமா? நேற்றைக்கு நாம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம், இதை கம்பேர் பண்ணும்போது தான். நேற்று கோபம் அதிகம், பொறுப்பு இல்லை, முயற்சி குறைவு. இன்னைக்கு பொறுப்பு, பொறுமை, பொறுப்புணர்வு, தைரியம் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் முன்னேற்றம். மற்றவங்களோட போட்டி பொறாமை இல்லாமல் நேற்று இருந்த நம்மளோட இன்றைக்கு இருக்க நம்ம போட்டி போடணும். பல பேர் தோல்வி வந்தால் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் தோல்வி என்பது முடிவு இல்லை, அது பயிற்சி. தோல்வி இல்லாமல் யாருமே ஜெயிச்சதில்லை. ஒரு மனுஷன் விழுந்து மீண்டு எழுந்தா அவன்தான் உண்மையில் முன்னேறுவான். நம்ம நினைப்போம் ஒரே நாளில் பெரிய மாற்றம் வரும்னு, ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. தினமும் 1% நல்லா மாறினாலே ஒரு வருஷத்தில் நம்ம வாழ்க்கையே மாறிடும். சின்ன விஷயங்கள் தான். தினமும் 10 நிமிஷம் படிப்பு, 5 நிமிஷம் சிந்தனை, ஒரு நல்ல பழக்கம், இதுதான் பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும். நான் மட்டும் வளர்ந்தா போதுமா? இல்லை, நம்ம சுற்றி இருப்பவங்களும் வளரணும். ஒரு மனுஷன் மற்றவங்களுக்கு வழிகாட்டணும், ஊக்கம் கொடுக்கணும், உதவி செய்யணும். அப்படின்னா அவன் உயர்ந்த மனிதன். உண்மையான முன்னேற்றம்னா நான் எவ்வளவு சம்பாதிச்சேன் அப்படிங்கிறது இல்லை, நான் எத்தனை பேருக்கு உதவினேன் அப்படிங்கிறது தான். இன்றைக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஃபாஸ்ட் சக்ஸஸ் வேணுங்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை ஸ்லோ குக்குடு ஃபுட்டு மாதிரி. நேரம் எடுத்தாதான் சுவையும் அதிகமாக இருக்கும். பொறுமை, தொடர்ச்சியான முயற்சி, நம்பிக்கை, இது இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. முன்னேற ஆரம்பிச்சா விமர்சனம் கண்டிப்பாக வரும். இவனால் முடியுமா, இவனுக்கு எதுக்கு இது, வெறும் கனவு தான் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் விமர்சனம் வந்தால் நம்ம பாதை சரின்னு அர்த்தம். மரம் உயரமாக வளர்ந்தாதான் காற்று அதிகமாக அடிக்கும். சில பேர் வெளியில் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஆனால் உள்ள வெறுமை அதிகமாக இருக்கும். முன்னேற்றம்னா நேர்மை, நல்ல குணம், நன்றி உணர்வு, மனிதாபிமானம், இது எல்லாமே வளரணும். யாரிடமும் கையேந்தாம உழைச்சு நேர்மையாக வாழ்றது, இதுதான் உண்மையான முன்னேற்றம். பெரிய பதவி இல்லாதவனும் நேர்மையாக இருந்தா அவன் பெரிய மனிதன். முன்னேற்றங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, ஒரு ஜேர்னி. நம்ம வாழ்நாள் முழுக்க கற்றுக்கிட்டே, மாறிக்கிட்டே, முன்னேறிக்கிட்டே தான் இருக்கணும். நண்பர்களே, முன்னேற்றம்னா பணம் மட்டும் இல்லை, புகழ் மட்டும் இல்லை, பதவி மட்டும் இல்லை. முன்னேற்றம்னா மன அமைதி, நல்ல குணம், தொடர்ச்சியான முயற்சி, மற்றவர்களுக்கு உதவும் மனம். நேற்றைய விட நல்ல மனிதனாக மாறுவது இன்றிலிருந்து நம்மோட கேள்வி இதுதான். நான் இன்னைக்கு நேற்றைய விட சிறிதாவது நல்லவனாக மாறினேனா? அதுக்கு ஆமான்னு பதில் இருந்தால் நீங்களும் முன்னேறிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாழின் குரல்.